ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ அதை இப்போ தான் டைம் படிச்சுன்னு ரெடி பண்ணேன். ஸோ அதோட ஆடியோ கிளாரிட்டி வசந்த் ப்ரோலாஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட ஆடியோ கிளாரிட்டி, ஆடியோ டெஸ்ட் பார்க்கலாம். அப்புறம் நான் என்னென்ன எக்ஸ்ட்ரா பொருள்லாம் வாங்கினேன், ஸோ அதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆச்சு, எல்லாமே உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வேறு என்ன, ஸோ இதுதான் கேபினெட்டு, இதோட பழைய கேபினெட்டு. ஸோ இங்கெல்லாம் ஸ்விட்சஸ் இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கண்ட்ரோலாக ஆட் பண்ணிட்டேன். வேறு எதுவும் ஆல்ட்ரேட் பண்ணல. பார்த்திங்கன்னா இன்டீரியர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்பேஸ் வந்துட்டு எக்ஸாக்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கேபினெட்டுக்கு எக்ஸ்ட்ரா கேபினெட் போட்டோம்னா சார்ஜ் ஆகும்னு சொல்லிட்டு நான் போடல, இதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் சாக்கெட் ஒன்று இருக்குது, ஆர்சி சாக்கெட் ஒன்று தான் இருக்குது, வேறு எந்த இதுவுமே இருக்காது. ஸோ ஸ்பீக்கர் சாக்கெட்டுக்கு லெஃப்ட் ரைட்டும், ஆர்சி சாக்கெட்டில் பார்த்திங்கன்னா 4 இதுக்கு வந்துட்டு சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் ரைட், சென்ட்ரு, சப்பு எல்லாமே கனெக்டர் ஒயர் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பின் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் வாங்கினேன் 4 பின்னு. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஆக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான். அப்புறம் இது பார்த்திங்கன்னா பழைய யூஎஸ்பி, வயர் பிராண்டோட பழைய யூஎஸ்பி தான், ப்ளூடூத் இருக்காது. இது ஆக்சுவலாக மாற்றணும் நான். ஸோ அப்புறம் நான் மாற்றுவேன். மீதி இருக்கிறது எல்லாமே நான் இதில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டேன் மேக்ஸிமம். போர்டு, ஐசி, ப்ரோலாஜிக் இதுதான் நான் வாங்கினேன். ஸோ இதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி நான் என்னென்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் சொல்லலை. அது என்ன ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா, சென்டருக்கு பார்த்தீங்கன்னா சோனி ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டுக்கும் சோனி ஸ்பீக்கர் தான். இது ஆக்சுவலாக 3 இன்ச் தான் வரும் நினைக்கிறேன். அப்புறம் இதுலேயே ஒரு ட்வீட்டர் வருது. ஸோ 3 சோனி ஸ்பீக்கரு. லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், வீடியோவில் போட்டிருக்கேன், அது 8 இன்ச் ஸ்பீக்கரு. ஸோ அது 2 யூஸ் பண்ணியிருக்கேன். சப்புக்கு பார்த்தீங்கன்னா அவா 10 இன்ச் சப் ஊஃபர். இதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த செட்டப் தான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ஆடியோ கிளாரிட்டியை செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா சரவுண்ட் மட்டும் நான் வச்சுருக்கேன். பாருங்கள் சரவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்ட்டு. சரவுண்ட் மட்டும் தான் வருது, எக்ஸ்ட்ரா லெஃப்ட் ரைட்டில் வர மாதிரிலாம் வரல. சரவுண்ட் மட்டும் தான் நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சரவுண்டோட எஃபெக்ட் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது கேட்கவே. லெஃப்ட் ரைட்டும் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. சப்பு பார்த்திங்கன்னா நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன், கம்மியாகவே வச்சதுலேயே சூப்பராக எஃபெக்ட் இருக்குது. ஸோ எங்கள் வீடு சின்ன வீடாக இருக்கிறதுனால ரொம்ப எஃபெக்ட் இதுவே அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கம்மியாக தான் வைக்கிறேன், அதிகமாக நான் வைக்கிறதில்ல. ஹாய், ஐம் சன். கைஸ், அதே மாதிரி எனக்கு பிடிச்ச பாட்டெலாம் நான் போடல, அப்படியே ஆர்டராக வர பாட்டை அப்படியே உங்களுக்கு ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சவரில் இது தான் ஹையஸ்ட்டாக நான் அதிக நேரம் போடுற வீடியோவாக இருக்கும். ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு ஹெண்டில் வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இன்னும்
சாரி கைஸ், பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்தாக போய்ட்டுருக்கு. ஸோ இதோட முடிச்சுக்கலாம் ஆடியோ டெஸ்ட்டாக. ஸோ நீங்களே கேட்டிருப்பீங்க இந்த போர்டோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்ட்டு. என்னோடய ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னா இந்த போர்டு நல்ல ஒரு குவாலிட்டியான போர்டு தான், சூப்பரான போர்டு. என்னோடய ஒப்பீனியன் படி நல்லா இருக்குது. எல்லா எஃபெக்டும், அதாவது சரவுண்ட், சென்டர், சப், லெஃப்ட், ரைட் எல்லாமே கிளியராக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. கண்டிப்பாக வாங்கலாம் நீங்கள். ஸோ இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஐசி போர்டு, ப்ரோலாஜிக் போர்டு, ஹீட்ஸிங்கு, அப்புறம் கண்ட்ரோலர், இது தான் நான் எக்ஸ்ட்ராவாக நான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1500 ருபீஸ் பக்கமாக ஆகிடுச்சு, 1500 ஆகிடுச்சு. ஸோ இந்த அன்ஃபேரில் நான் 1500 தான் செலவு பண்ணேன். அதே மாதிரி எனக்கு இந்த ப்ரோலாஜிக் போர்டு வரும்போது என்ன ஆச்சுன்னா, இது பார்த்திங்கன்னா இது வேறு ஒரு போர்டு, இது என் ஃப்ரெண்டு இது. இந்த ப்ரோலாஜிக் போர்டு நான் வாங்கும்போது லெஃப்ட் ரைட் ஐசி பார்த்திங்கன்னா ஃபால்ட்டான ஐசியாக வந்துருந்துச்சு. போர்டில் இவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க, அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. லெஃப்ட் ரைட் ஐசி வந்துட்டு ஃபால்ட்டானதாக இருந்துச்சு. அப்புறம் நான் ஐசி சேஞ்ச் பண்ணிவிட்டு போட்டோம்னா ஒர்க் ஆகுது, நல்லாயிருக்கு போர்டு. ஆனால் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி ஃபால்ட் ஆகுன்ட்டு. நான் கனெக்ஷனும் கரெக்டாக தான் கொடுத்துருந்தேன். இத்தனைக்கும் 30/030 தான் இது. ட்ரான்ஸ்ஃபர் பார்த்திங்கன்னா நான் 20/025 ஆம்பியர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபால்ட்டாக மேக்ஸிமம் சான்ஸே கிடையாது. ஆனால் எனக்கு வந்துட்டு ஃபால்ட்டான ஐசி வந்துச்சு. அப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டேன். வேறு ஐஸில் பார்த்திங்கன்னா கெயின் கொஞ்சம் அதிகமாக வருது, இந்த ஐஸில் பார்த்தீங்கன்னா கெயின் ஜிஆர்எஸில் கெயின் கொஞ்சம் கம்மியாக வருது. மற்றபடி இவ்வளோ அமௌண்ட் போடுறோம், ஸோ அதெல்லாம் செக் பண்ணுறாங்களா என்னென்னு தெரில. அதேமாதிரி இந்த போர்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டர் விட்டுட்டாங்க, நான் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன். இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதெல்லாம் செக் பண்ணுறாங்களா என்னென்னு தெரில. பட் ஆனால் காசு வாங்குறாங்க, எக்ஸ்ட்ரா இவ்வளோ காசு வாங்குகிறோம், கொஞ்சம் செக் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஆடியோ கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது போர்டில் எந்த குறையும் இல்லை. கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இதுதான் நான் சொல்ல வந்தேன். வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதை வந்துட்டு பழைய யூஎஸ்பி வயர் பேண்டு, இதில் ப்ளூடூத் இல்லை. ஸோ இது மட்டும் நான் சேஞ்ச் பண்ணோம். மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, இந்த குறையெல்லாம் சூப்பராக இருக்குது. இதே நல்லா இருக்குது. பட் நான் ப்ளூடூத் எனக்கு தேவைப்படுதுங்கிறதுக்காக நான் வந்துட்டு டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா வேறு போர்ட்ஸ் எல்லாம் வாங்குவேன். ஸோ அதோட வீடியோஸும் நான் போடுவேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கம்பல்சரி இல்லை, பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தோட ப்ரைஸ் டீட்டெயிலும் நான் போடுவேன். எனக்கு வந்துட்டு மற்றவங்க மாதிரி ப்ரைஸ் டீட்டெயிலாம் சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். ஸோ ஒரு சில பேர் தான் நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு அதே மாதிரி எனக்கும் வந்துட்டு ப்ரைஸ் டீட்டெயிலாம் நான் எவ்வளோ வாங்குறேன்னு நான் எல்லாமே ஓப்பனாகவே சொல்லிவிடுவேன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.